நல்ல நல்ல வெயில். ஒரு 2, 3 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ வெயில். ஸோ வெயில்னாலே வேலைக்கு போக மாட்டேன். அதனால் இன்றைக்கி நிறைய வேடிக்கையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நம்ம ஊரில் எனக்கு நான் இப்போ டாக்டருக்கு தான் சொல்கிறேன். திடீர்னு ஒருத்தன் உடம்பு சரியாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கடைசி நேரத்தில் வந்துட்டு என்ன செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துருங்க, உயிரை காப்பாற்றுங்க, எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் அனுப்புங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் கூட இருக்கணும் வந்து, அவனுக்கு என்னடா சொத்தா இல்லை, 5 ஏக்கர் இருக்குடா, வித்து 5 செலவு பண்ணலாம், பண்ணுடா அப்படின்வானுங்க. அது வந்து அந்த காலம் சும்மா சாதாரண ஹாஸ்பிட்டலில் பண்ருட்டியில் அப்படியே கடலூர், நெய்வேலி, ஜிப்மரோட முடிஞ்சிடும். இப்போல்லாம் வந்து மெட்ராஸுக்கு போகிறானுங்க. இப்போல்லாம் வென்டிலேட்டர் இல்லைன்னா ஐசியூ இது மாதிரி இதில் போட்டு காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. என்ன அர்த்தத்தை சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்று கண்டுக்க மாட்டான். கடைசியில் உயிர் பிழைக்காது இன்னும் தேராத போது தான் எல்லாம் இல்லாத முன்ன பார்க்காதவனோ சொந்தக்காரன் வந்துட்டு எல்லாம் ஆடுவானோ. அது மாதிரி தான் கதை. நேற்று தினகரன் எல்லாம் போயிட்டான், எல்லாம் கட்சியிலே செத்து போட்டான். ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தன் தப்பி தவறி ஜெயித்தான் காமராஜ். அவன் ஏதோ போயிட்டு சசிகலா பேச்சை கேட்டு எல்லாத்தையும் போயிட்டு ஆதரவு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது அந்த எம்எல்ஏ அவன் மன்னார்குடியா அப்படியா, மன்னார்குடி எம்எல்ஏ தான் நினைக்கிறேன். அவனை போயிட்டு கூப்பிட்டு போய் காணான்னு சொல்கிறது. அப்புறம் 11:30 மணிக்கெலாம் கவர்னரை பார்க்குறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அப்போல்லாம் கவர்னர் முடிச்சிட்டு இருந்தான். எதுக்கு இதை பேச ஆரம்பிக்கிறேன்னா, இன்றைக்கி சில மதியம் சாப்பிட்டு ரெடி பண்ணி தான் போய் வீடியோ பார்த்துட்டு போக முடியும். பார்த்தா இது மாதிரி ஜஸ்ட் அப்போ உங்களுக்குலாம் நான் 4:30 மணி நேரம் இருக்கும், 4:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கவர்னர் இடத்துக்கு மாளிகைக்கு போகிறாரு, எல்லா ஆதரவும் கிடச்சிடுது, இப்போ போய் மந்திரி சபை போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்தால் சரி பாப்பன் படம். திடீர்னு அடையார் பாலத்தில் திரும்ப போகுது, பட்டினப்பாக்கத்துக்கு போகுது, உரிமை இல்லை, அதாவது ஒரு ஆட்சி அறிக்கை கூப்பிடலை, அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் சண்முகம் எல்லாம் இப்போ அங்கே இந்த வெளியே வர வேண்டியதாகிடுது. அப்புறம் செல்வ பிறந்தகை அந்த அப்புறம் திருமாவளவனுக்கு தெரியல போகிறதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தான் போட்டுருக்கான் ஆஃபீஸில். அவன் வந்து திடீர்னு என்னடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கேட்டால் அவருக்கு வந்து பெரிய வேலை இருக்காங்க கேரளாவில் நல்ல வேலை, அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் போகுது. ஸோ காங்கிரஸ்காரன் சொல்லாத இவனும் கவர்னருக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் இருந்துன்னு ஒரு எம்எல்ஏ வச்சு நீ உனக்கு ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கவர்னருக்கு நேரம் இருக்குது. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். அவன் எல்லா சப்போர்ட்டையும் வாங்கிட்டு வரான், ஆட்சி அமைக்கிறதுக்கு நேரம் கேட்குறான். அவனுக்கு நேரம் கிடைக்கலையா? 7 மணிக்கு கேரளா போய் என்னத்தை கொடுக்க போகிறேன்? அங்கேயும் அங்கே ஆட்சி தானே இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது. அவனுக்கு தெரியாது நீ யாருக்கு போய் எங்கள் பதவி வைக்க போகிறேன், ஏன்னா அமித்ஷாவுக்கு மோதிக்குமா. அதாவது இது மாதிரி ஒரு கேவலமானவனுங்கெல்லாம் கவர்னராக இருக்கானுங்கன்னா, இப்போ கவர்னர் அவன் சொந்த இதில் செஞ்சிருக்க மாட்டான். அந்த அமித்ஷா, மோடி இவனெல்லாம் சேர்ந்து செஞ்சுருப்பானுங்க. அது எல்லாம் லைவில் வந்ததால் அந்த மக்கள் அது சுத்தம். அப்புறம் பிஜேபிங்க இல்லை வட இந்தியாவிலையும் காணாத போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அறுதை இல்லாத போயிடுற மாதிரி ஒரு இமேஜ் வந்தவுடனே அவனை மாற்றிட்டான ஒரு முடிவு. ஒரு 1/2 மணி நேரத்தில் மாற்றிட்டு திரும்ப ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கானுங்க. அதான் இது மாதிரி நிறைய அந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் பார்த்தா அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எப்பயும் அவளாம் ஒரு டாக்டர்ன்ற ஒரு இடத்துக்கே தகுதி இல்லை. குமரி அனந்தனுக்கு பிறந்த அசிங்கன்னு சொல்கிறேன் நான். குமரி அண்ணன் தான் ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், மரியாதை உள்ள ஒரு நடந்துக்கிற ஆள். இது மாதிரிலாம் கேவலமாலாம் அவன் பேச மாட்டான். நான் பதவி கேட்கலாம் இதுக்கு பொதுவாக இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் எவ்வளோ கழிச்சடை ஆகிருக்கு. அரசியல் கழிச்சடையாவில் அரசியல் எவ்வளோ பேர் இந்த கழிச்சடையானவனுங்கெல்லாம் குப்பைங்கள்லாம் வந்து நிற்கிறானுங்க. அதிலே சில பேர் இப்போ ஜாதி பற்றி பேசுகிறானுங்க, சாதியம் பேச முயற்சி பண்ணானுங்க, முட்டை பசங்களாக. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1967 ஆரம்பிச்சது, இப்போ 2026 கிட்டத்தட்ட 59 வருஷம். பெரிய மாற்றம் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு. அதாவது ஜெயலலிதா ஜெயிச்சு வரும்போது பெரிய மாற்றம் நினச்சேன். 91 அந்த வாய்ப்பு இழந்தது. எம்ஜிஆர் ஜெயிச்சு வரும்போது ஒரு மாற்றம் நினச்சது. 77 அதுவும் வாய்ப்பு சரியாக போகல. ஆனால் இந்த வந்து ஒரு தலைமுறை மாற்றமே வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக, இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்துடைய துஷ்பிரயோகத்துக்கு எதிர்ப்பாகவும் நடக்கிற ஒரு மக்கள் சக்தி, மக்கள் ஓட்டு. அதனால் நிறைய பேருக்கு எனக்கு ஞாபகம்னா, ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் ஏஎஃப்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியில் நான் நிறையா ஈடுபடுவேன். அலிஸ் வைடல்ன்றவர் தான் அங்கே அந்த பார்ட்டி லீடர். அந்த பார்ட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற யாருன்னா எலான் மஸ்க் போனதுலேயே பெரிய பணக்காரன். அந்த பார்ட்டி நிறைய பேருக்கு ஜெர்மனியில் பிடிக்காது. ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் அறிவாக பேசுகிறது தான். அதனால் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் ஒரு 30-40 வருஷமாக அந்த பார்ட்டி இருக்குது. அவங்களாம் அந்த அலிஸ் வைடல் ஏஎஃப்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டாய்ச்லாண்ட் அப்படின்ற பார்ட்டியை இது கிண்டலாக பேசினாங்க.
இது வந்து படித்த பொம்பளை, நல்ல ஒரு ப்ரொஃபஸர் பிஹெச்டி வாங்கின பொம்பளை, துணிச்சலானகாரி. நாங்கள் பீலிஃபெல்ட்னாக்கா அவங்க கூட்டத்தில் பக்கத்து ஊர் தான் அவங்க சொந்த ஊர். அப்போ அவன் சொன்ன அந்த ஒரு 95 எம்பிங்க ஒரு எஃப்டிபி, ஃப்ரீ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்தது. அவனுக்கு ஆடுற ஆட்டம் தான் அந்த பணக்காரங்களுடைய பார்ட்டி. கொஞ்சம் பேர் தான் அவனுக்கு வந்து ஒரு 5% 7% ஓட்டு வாங்கிட்டு, சில சமயம் 10% ஓட்டு வாங்கிட்டு அவனை பண்ணுற அட்டூழியம் தாங்காது. அப்போ வந்து அந்த லீஸ் வைடில் அவங்கள பார்த்து சொன்னான், உங்கள் 95 பேருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் வேலை இருக்க போதில்ல, இது மாதிரி சும்மா உட்காந்துட்டு பொழுதுபோக்காது ஏதாச்சும் போய்க்கிறதுக்கு வேலையை போய் பாருங்கள், கூலி வேலையாச்சும் ஏற்று பாருங்கள், இல்லைனா போய் வேலை இல்லாத அன்எம்ப்ளாய்மெண்ட் மணி, வேலை இல்லாதவனுக்கு நிதி இருக்குன்னு அதை போய் ஏதாச்சும் பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னான். அது மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற நிலைமை. நிறைய பேருக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி. ஏன்னா திமுக, அதிமுகன்னு இல்லை, எல்லா கட்சியிலும் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸில் நிறைய அயோக்கிய பசங்களாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கானுங்க. ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கு. இதுக்காக எல்லாம் நல்லா அமைஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பெரிய கழிச்சடைகளாக கழிச்சு விட்டுருக்கு. ஒரு புதிய மனப்பான்மை, ஒரு எதிர்பார்ப்பு, பணம் இல்லாத பணம் இல்லாத ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கரியை பூசி பணம் இல்லாத மக்கள் ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் கொள்ளை அடித்தவங்களோட பணம் வாங்கிட்டு இந்த சாதனை கட்சி பணம் செலவு பண்ணி போட்டிருக்காங்க. இவங்க பணத்தை செலவு பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்காக இந்த கட்சி செலவு பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. இவங்க பார்த்தானுங்க தான் இல்லை சொல்ல. ஆனால் இந்தளவுக்கு அட்டூழியமாக ஒரு பண முதலாளிகள்லாம், வியாபாரத்தில் இருக்கிற பண முதலாளிகள்லாம் அவனுக்கு செலவு பண்ணல. இனிமேல் வேணால் செலவு பண்ணுவானுங்க. நல்ல புது மாற்றத்துக்கு ரெடியாகுங்க. நீங்கள் என்ன தான் ஆட்டம் ஆடினாலும் மக்கள் சக்தியை வந்து நிறுத்த முடியாது. அதுதான் ஒரு வித்தியாசம். மக்கள் சக்தியோட ஒருத்தன் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முதலமைச்சராக வரான்னா அவனை வந்து யாரும் தடுக்க முடியாது. அந்த அருகதை வந்து எம்ஜிஆர் இருந்தது, ஜெயலலிதா இருந்தது, ஓரளவு கருணாநிதி இருந்தது, இப்போ விஜய்க்கு இருக்குது. விஜய் இதை எப்படி பயன்படுத்திக்கிறான்னு பார்ப்போம். நிறைய விஷயம் பேசலாம். இருந்தாலும் இந்த கேவலமான, அதாவது தினகரன் தன்னை இப்படி கேவலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் அது மாதிரி தன்னை கேவலப்படுத்திக்க அவசியம் இல்லை. தூக்கி ஓரம் போட்டுட்டாங்க. போய் சேருங்க. நீங்களாம் இனிமேல் அரசியலை தலையெடுக்க போகிறதே கிடையாது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி இருந்தாலும் உங்களுக்குலாம் ஏதாச்சும் பதவி கொடுத்துட்டு ஏதாச்சும் மிரட்டி உருட்டி அவங்க மேலே கேஸ் போட்டு ஒரு அடக்கி வச்சுருந்தானுங்க. இப்போ மோடி, அமித்ஷாவுடைய அழிவே இன்றைக்கி ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுது. அந்த அழிவினுடைய ஆரம்பம் உச்சந்தலையில் அடிச்சிருக்கு. இதுதான் தலையில் மிதிக்கிறான்னு சொல்லல. மோடி, அமித்ஷாவுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை அவனுக்கு ஆணவத்துக்கு தலையில் இன்றைக்கி மிதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த அழிவு அவனுங்களை முழுசாக அழிக்கும். இன்னும் கூடிய விரைவில் அந்த அவனுங்களுடைய ஆதிக்கம் ஒழியும் நினைக்கிறேன். இல்லைனா அவனுங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒழிச்சிருவானுங்க. சரி, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல விஷயம். ஆனால் நிறைய அயோக்கிய பசங்க நீங்கள் இந்த வளர்றதெல்லாம் விட்டுடுங்க. இந்த ஃபேஸ்புக்கில் உட்காந்து வளர்றதெல்லாம் விட்டுடுங்க. ஒழுங்காக உங்கள் வேலையை போய் பாருங்கள். நீங்கள் எங்கள் ஜாதியிலேருந்து ஒருத்தவங்க இல்லை, அவங்க மயிறு ஜாதியிலேருந்து அல்பக்கண்டித்தனமாக நீங்கள் பேசுனீங்கன்னா, உழைக்க வேண்டிய இடத்துல உழைக்கலை, 4 பேர்னு பண்போட பேசலை, நீங்கள் தான் பெரிய அறிவாளி, நீங்கள் தான் உங்கள் ஜாதி, உங்கள் பிறந்ததே வந்து ஜாதிக்காக என்ன சொல்கிறது, ஆழத்துக்காக வந்தோன்னு சொல்லுவாங்களுக்கு அடிப்படை புத்தி உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு, உங்கள் சொந்த வாழ்க்கை நடத்துறதுக்கு நிறைய கம்யூனிட்டிகளுக்கு புத்தி இல்லை. நீங்கள் வேறு அரசியல் வேறு பேச வந்துட்டு பொது வாழ்வில் பேச வரீங்களா? ஏதோ கூலிக்கு மாட்டேறி கழுவிங்கெல்லாம் விட்டுடுங்க. இனிமேனாச்சும் புத்தி வரலான்னு வச்சுக்கேன். புத்தி வராதே செத்து போய் நீ இது வந்து காலம் மாறிட்டுது. அது ஒரு பெரிய தலைமுறை மாற்றம். இது வந்து அரசியல் மாற்றம் மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறை மாற்றம். அரசியலை எப்படி பார்க்குறோம், சமுதாயத்தை எப்படி பார்க்குறோம், நாட்டை எப்படி பார்க்குறோன்றதே ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவிலும் சரி, இந்தியாவிலே வந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வெளிப்படையாக தெரியுது. ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு பெரிய அழிவு இருந்தது. அந்த அழிவை வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் நிச்சயமாக சரி பண்ணதான். அது மீண்டும் இப்போ இன்னும் அதிகமாக சரியாக செய்யப்பட்டிருக்கு. அதனால் நாட்டு மக்களுக்கு நல்லது. இந்த ஏக பசங்கள்லாம் சும்மா வளராதான் ஏதாச்சும் போய் ஊர் கூட வேலையை பாருங்கடா. அப்படி நல்ல நாள், ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் நாளைக்கு பதவியேற்பிலேருந்து ஆட்சி பார்ப்போம். இனிமேல் நான் அந்த அரசியல் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் எவ்வளோ நடக்கலாம் கவலை.